அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவைனர் மாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம நிலத்தடி நீர் ஆய்வு செய்யக்கூடிய இடம் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சேடப்பட்டி பக்கத்தில் பாளையங்கோட்டை. நம்ம பார்க்குற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஊர் வந்து பாளையங்கோட்டை. செம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்குது, திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம அறிவியல் ரீதியான ஆய்வுகள் நம்ம செஞ்சுக்கிருக்கோம், நிலத்தடி நீர் ஆய்வுகள் செஞ்சுக்கிருக்கோம். ஸோ எந்த இடத்துல பாறையினுடைய முறிவுகள் இருக்குது, பாறையினுடைய வாட்டர் பியரிங் ராக் எங்கன்னு இருக்குது, எந்த இடத்துல நமக்கு லோ ரெசிஸ்டிவிட்டி வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே நம்ம இங்கே வாட்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிருக்கிறது பூமிக்குள்ளே வந்து மின்சாரத்தை பூமிக்குள்ளே செலுத்தி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மின் தடைகளை நம்ம வந்து அளந்துக்கிருக்கோம். ஸோ மின் தடைகள் அங்கே எப்படி இருக்குது, நம்ம கடும் பாறையாக இருக்கா, இல்லை கடும் பாறைகளுக்குள்ளே வாட்டர் பியரிங் ராக் இருக்கா, அதில் அந்த பியரிங் ராக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா. ஸோ நம்ம இது வரைக்கும் ஆய்வுகள் தமிழ்நாடு முழுவதும் நம்ம ஆய்வு செஞ்சுக்கிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்மளோட யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு இடத்துல ஆய்வுகள் செஞ்சுக்கிருக்கோம். ஸோ அப்போ இருக்கும்பொழுது எங்களுடைய அனுபவம்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தண்ணி எடுக்க முடியும், இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக தண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஸோ அப்படின்றத நம்ம ஒரு சில இடங்களை நம்ம ஆய்வு செய்யும் பொழுதே நம்ம கணிச்சிருவோம் அதை. ஸோ அப்படி நம்ம வந்து இங்கே வந்து பல்வேறு முறைகளில் நம்ம நிலத்தடி நீர் பல்வேறு இடங்கள் ஆய்வு செய்கிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அமெரிக்கன் டெக்னாலஜி. ஸோ இப்போ பார்க்குறது வந்து அமெரிக்கன் டெக்னாலஜியில் நம்ம வந்து எங்கனக்குள்ளே அந்த ஜங்ஷன் பாயிண்ட் நீரோட்டங்கள் ஒன்று சேருது அப்படின்றத நம்ம அறிவியல் முறையில் நம்ம வந்து ஜங்ஷன் பாயிண்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இடத்த குறிக்கப்பட்ட இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டு எந்தளவுக்கு வலுவாக இருக்குது அப்படின்றத நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். அந்த பூமியை வந்து ஸ்கேன் பண்ணுறோம், மின்னோட்டத்தை பூமிக்குள்ளே செலுத்தி ஸ்கேன் பண்ணுறோம். ஸோ அதனுடைய அடிப்படைகளில் நமக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு, ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ சர்வே எடுத்திருக்கோம், எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் எங்கள் கையில் இருக்குது, ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அங்கே சக்ஸஸ் கொடுக்க முடியுது, இந்த மாதிரி தான் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத எல்லாமே எங்களுடைய அனுபவ ரீதியான தரவுகள் எல்லாமே வச்சு தான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம கொடுக்குறோம். எடுத்த உடனே வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக நம்ம கொடுக்கறதில்ல. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கக்கூடிய தரவுகள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணி தான் வந்து நம்ம எடுக்கப்பட்ட இடம் வந்து தண்ணி வந்துருமா, அது நல்ல ஒரு வாட்டர் பியரிங் ராக் இருக்கா அப்படின்றதெல்லாம் கணிச்சு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி நமக்கு இந்த வெயில் காலங்களில் இப்போ மே மாதம் இந்த ட்ரில் ஓடுது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு ஒரு குறைந்த அளவு தண்ணி கிடச்சால் கூட அது வந்து கண்டிப்பாக வலுவான மட்டமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஈரமண் விழுந்தால் கூட அது வலுவான மட்டம்தான். ஏன்னா இப்போ வந்து இந்த வருஷம் போதிய மழை இல்லை, ரொம்ப கடும் வறட்சி, பாறையெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இங்கே நம்ம டெக்னிக்கல் முறையிலையும் பார்த்துருக்கோம், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நம்ம வந்து அந்த ஜங்ஷன் பாயிண்ட் கரெக்டாக இருக்கான்றதை ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் நம்ம பாயிண்ட் வந்து இங்கே பார்த்து குறிச்சிருக்கோம். ஸோ அங்கே வந்து இங்கே ட்ரில் ஓடுது. இங்கே வந்து நம்ம எதிர்பார்த்தது 450 கிலோ ஒரு சோர்ஸ் உடையும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக 400 அடியில் ஈரமண் விழுந்திருக்கு, 450 அடியில் மட்டம் உடஞ்சிருக்குது கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் வந்து 500 அடி தாண்டி போகும்போது நம்ம 990 கிலோ அடுத்த மட்டம் உடையும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நமக்கு 500 அடி தாண்டும் பொழுதே நமக்கு ஒரு 2 இன்ச்சுக்கு பக்கம் அவுட்புட்டு, அடுத்த ஒரு மட்டம் உடஞ்சி 2 இன்ச்சுக்கு மேலேயே நமக்கு அவுட்புட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு நம்மளுடைய சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோக்களுக்கு வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்படிதானம்மா.